வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். ஓம் சேனல்ல நான் சமீப காலமா வீடியோக்கள் பதிவிடாம இருந்ததுக்கு முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில போன் பண்ணி, என்ன சுவாமி ஏன் வீடியோவே பதிவிடுறது இல்லை, என்ன பதிவிடுறது இல்லைன்னு நிறைய பேர் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சில பேர் உடல் நலம் பாதிக்கப்பட்டுருச்சா, உங்க வீடு எங்க இருக்கு, நாங்க உங்களை பார்க்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இன்னும் ஒரு நண்பர் சிவகாசியிலிருந்து எனக்கு பழங்கள்லாம் வாங்கி வீட்டு அட்ரஸ் கேட்டு பழங்கள்லாம் வாங்கி அனுப்பிச்சிட்டாரு. அந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை, அந்த நல விசாரிப்புகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை விட நான் வேற என்ன சொல்லிட முடியும்? இந்த உலகத்துல நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இவங்க நல்லா இருக்கணுமேன்னு நினைக்கிறது தாங்க மிகப்பெரிய சந்தோஷமான சத்காரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அமாவாசையில என்ன பண்ணணும், பௌர்ணமியில என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாம தான் நாம தவிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது தெய்வ வழிபாடு, அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான வழிபாடு. அமாவாசை அன்னைக்கு முன்னோரை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல பௌர்ணமி தினத்துல நம்ம தெய்வங்களை அணுகி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அவர்களுடைய அருளை பெற வேண்டும். முக்கியமா பௌர்ணமியில பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பெண் தெய்வங்கள் சக்தி, அந்த சக்தியை நமக்கு தரக்கூடியது. அதனாலதான் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமிங்கிறது இன்னும் விசேஷமானதாக போற்றப்படுகிறது, இன்னும் அருமையானதாக கொண்டாடப்படுகிறது, இன்னும் பலம் தரும் அப்படிங்கிற மாதிரியாக சாகிக்கப்படுகிறது. பௌர்ணமியில் நீங்க கிரிவலம் வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர் சக்தியான விஷயமா நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். 25 வருடங்களுக்கு முன்னாடிலாம் திருவண்ணாமலையில இவ்வளவு கூட்டம் கிடையாது கிரிவலத்துக்கு. இன்னைக்கு திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில்ல கிரிவலம் வருது. 15 வருடங்களுக்கு முன்னாடி நான் திருக்கச்சூர், சென்னை மறைமலை நகர் பக்கத்துல திருக்கச்சூர் சிவாலயத்துல கிரிவலம் வருதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் எழுதியிருந்தப்ப சக்தி விகடன்ல அப்ப நான் உதவி பொறுப்பாசிரியர். அப்படி நான் எழுதினதுக்கு சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அலுவலகத்துக்கு கோவில் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு யாருக்குமே தெரியாம ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அப்படி கிரிவலம் வந்து சென்றதாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு உங்களுக்கு நான் சொல்றது, பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் தரிசனம் செய்யணும், அம்பாளை வணங்கணும். பக்கத்துல இருக்கிற உங்க தெருமுக்குல இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். அதே போல அம்மனுக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 10 நிமிடம் அங்க உங்களால உட்கார முடியும் அப்படின்னா அம்பாள் சந்நிதிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு 10 நிமிடம் அம்பாளுடன் நீங்கள் உரையாடுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்துல முழு நிலவு தகதகத்து கொண்டிருக்கிற அந்த 100 கோடி சந்திர பிரகாசம் கொண்ட அந்த மாலை இரவு அந்த கூடுகிற நேரத்துல நாம ஒரு கோவிலுக்குள்ளார இருக்கிறதே புண்ணியம். கோவில்ல அம்பாளை தரிசனம் பண்றதே இன்னும் புண்ணியம். அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடி இருந்துகிட்டு ஒன்னும் சொல்ல வேணாம், அம்பாள் கிட்ட நீங்க பேசுங்க. என்ன தாயே நல்லா இருக்கியா, உன்னுடைய பொண்ணு நான் நல்லா இருக்க வேணாமா, உன்னுடைய பேத்தி நான் நல்லா இருக்க வேணாமா, உன்னுடைய பையன் நான் நல்லா இருக்க வேணாமா, எனக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் கொடுத்துருக்கே, எப்பதான் சரி பண்ணுவ அப்படின்னு அந்த சக்தியிடம் உங்களுடைய வருத்தங்களை, வேதனைகளை, குறைகளை ஒரு பாட்டம் சொல்லிருங்க. சொல்லிட்டு 10 நிமிடம் கழித்து எழுந்து அந்த அம்மனுடைய சன்னதியை 3 முறை பிராகாரமாக வலம் வந்து அந்த கோவில்ல கொடிமரம் இருக்குனாக்கா அந்த கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது, பௌர்ணமியில் அம்பாள் தரிசனம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னும் சொல்ல போனா நான் என்னுடைய நண்பன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு திருநெல்வேலியில இருக்கும் போதும் சரி, திருச்சியில இருக்கும் போதும் சரி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு டக்குன்னு நாங்க என்ன பண்ணுவோம், காலையில சைக்கிள் எடுத்துக்கிட்டு திருவானைக்காவல் போவோம், அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணுவோம், அப்படியே சமயபுரத்துக்கு போவோம்,
அம்பாளை சமயபுரம் மாரியாத்தால தரிசனம் பண்ணுவோம், அப்படியே வெக்காளியம்மன் கோவிலுக்கு வருவோம், அப்படியே தரிசனம் பண்ணுவோம், அப்படியே நேராக திருச்சியில பொன்மலையில சீட்டை மாரியம்மன் கோவில்னு இருக்கு, தரிசனம் பண்ணுவோம், மலையடி வாரத்தில் இருக்கிற பொன்னேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணுவோம். இப்படி ஒரே நாள்ல 3 அம்மனையோ 5 அம்மனையோ 7 அம்மனையோ அப்படி தரிசனம் பண்றதுங்கிறத நாங்க வழக்கமாக வைத்துக்கொண்டு தரிசித்த காலங்கள் எல்லாமே உண்டு. அந்த என்னுடைய நண்பன் இன்னைக்கு அபுதாபியில இன்னைக்கு அங்கேயே பர்மனண்டா லைஃபை செட்டில் பண்ணிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது என்னைய பார்ப்பான். அதனால பௌர்ணமி அன்னைக்கு முடிந்த அளவுக்கு அம்மன் தரிசனம் செய்து வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கான வாழ்க்கையில நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு ஏற்றமும் நிச்சயமா கிடைக்கும். உங்கள் குடும்பம் தனம் தானியத்தோட சீரும் சிறப்புமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.